ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஊருக்கு கிளம்பிட்டுருக்கோம். அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஊருக்கு கிளம்பிட்டுருக்குறோம். என்ன கண்டென்ட் எடுக்கிறதுனே புரியல. சொல்லு. ஏதாவது வந்து ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம். எங்கெல்லாம் இறங்குறோம், என்னெல்லாம் வாங்குகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வழியிலெல்லாம் வந்து என்னெல்லாம் லூட்டி அடிக்கிறோம் அப்படின்றது தான் வந்து இந்த கண்டென்ட்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கொடுக்கலாம். இப்போ வந்து நம்ம கிளம்பியாச்சு. கௌசிப்பா வந்து நின்றுட்டுருக்குறாரு. கார் துடைக்கிற கேப்பில் வந்து நம்ம வந்து கடகடன்னு எடுத்துடலான்னு பண்ணோம். துடைச்சிட்டு தான் இருக்கிறாரு. ஓகே, நம்ம கிளம்பலாம். ஸோ நம்ம வந்து ஒரு வழியாக வந்து ஊருக்கு கிளம்பி வந்துகிட்டே இருந்தோம். அப்புறம் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டுக்கிட்டவே வந்து ஃபுட் கோர்ட் ஒன்று இருக்குது. அதில் வந்து நம்ம நிறுத்தி சாப்பிட்டு போகலான்டான்னிட்டு இருந்தேன். ஆனால் வந்து என்ன கொடுமைன்னா வந்து ஜஸ்ட்டு நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா வந்து சர்வீஸ் ரோட்டில் போனாலும் வந்து அது சரிப்பட்டு திருப்பி எடுத்துகிட்டு வரத்துக்கு. அதில் வந்து சரி அதை மிஸ் பண்ணியாச்சு, வேறு ஏதாவது பார்த்துக்கலான்னு அப்படியே வந்துகிட்டே இருந்தோம். இது வந்து நாங்கள் வந்து வரும்போது போகும்போதெல்லாம் வந்து பசங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க, அம்மா அங்கே கேஎஃப்சி இருக்குதுமா, ஒரு முறை இறங்கலான்னு. ஆனால் வந்து ஃப்ரெண்ட்ஸ், என்ன வேணால் நீங்கள் நினச்சிக்கங்க, நாங்கள் வந்து 2 டைம் மட்டும்தான் கேஎஃப்சி நாங்கள் வாங்கியிருக்கிறோம். அது தவிர்த்து வந்து செங்கல்பட்டில் ஃபஸ்ட்டு வந்தது. அந்த செங்கல்பட்டில் ஒரு முறை சாப்பிட்ருக்குறோம். அதுக்கப்புறம் வெளியே ஒரு முறை டூர் போனப்போ சாப்பிட்ருக்குறோம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சாப்பிட்டப்ப எதுவுமே ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். 2வது சாப்பிட்டப்போ வந்து சாய் ஜனனி வாமிட் பண்ணாங்க. அதோடு அதை ஏற கட்டியாச்சு. நாங்கள் அந்த பக்கம் கடைக்கு போனதே இல்லை. நான் பார்த்துட்டே போவோம் வருவோமோ தவிர இறங்கினதும் இல்லை, வாங்கினதும் இல்லை. இந்த முறை வந்து அடம் பிடிச்சாங்க. எல்லாருமே சாப்பிட்றாங்க, ஏம்மா எனக்கு மட்டும் எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. என்னடா பண்ணுறது, வேறு வழி இல்லை. வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் பசங்க வந்து 2 முறை வாமிட் பண்ணாலும் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அப்புறம் நமக்கு ட்ரிப்ஸ் ஏற்றுற அளவுக்கு ஆயிடுது. அந்த பயத்துலேயே வந்து மோஸ்ட்லி நான் வெளி ஃபுட்டு வேணான்னு திட்டுவேன். இதில் வந்து என்னமோ கெஞ்சிட்டே இருந்தாங்க. கௌசியம் வாங்கலாமான்னிட்டு இருந்தா. சரி என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் அதுக்கப்புறம் வந்து ஓரங்கட்டியாச்சு. அதுக்கப்புறம் வந்து உள்ளே போனோம். உள்ளே போயிட்டு வந்து என்னென்ன வாங்கலான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து ஒரு வழியாக டிசைட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஏதோ காம்போன்னு வாங்கிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து வெஜ் பர்கர் மட்டும் ஒன்று வாங்கிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஒன்று வாங்கிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ வந்து பார்சல் வாங்கியாச்சு. நம்ம வந்து இங்கே தான் முதல்ல கௌசிப்பா வந்து பார்சல்னாரு. அதுக்கப்புறம் வந்து பசங்க இங்கேயே சாப்பிட்லாமாங்க. சரி இங்கேயே தான் சாப்பிட்றோன்னு சொன்னோம். அவங்க முதல்ல சொன்னது மட்டும் எடுத்துக்கினாங்களாட்டுக்கு பார்சல் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, டைம் ஆகுது, 8 ஆயிடுச்சு. சரி நம்ம கிளம்பிடலாமே, பரவாயில்ல, நல்லா தான் இருக்குதுன்னு எடுத்து வெளியே வந்தாச்சு. காரில் நிதானமாக பசங்க சாப்பிட்டே வந்தாலும் நம்ம வேலைக்கு போனோம்னா போயிடலாம். அதில் வந்து that is what my fear, you know. There is no much toll on the manual side. I want to be a technical person. That is what just being a technical and functional side. Big 8 combo.
டிஸ்கவுண்ட் வந்து இது பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த More on the project is going on. பிக் எயிட் அப்படின்ற காம்போ வாங்கினாங்க. அதில் வந்து லெக் பீஸ் தான் எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எனக்காக, பர்கர் வெஜ் பர்கர் பர்கர் ஒன்று வெஜ் பர்கர். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஊருக்கு போயிட்டுருக்கோம். இன்னைக்கு போகிற வழியில் வந்து பசங்க வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாமான்னாங்க. எனக்கு கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னாலே வந்து ஒரு பயம் வந்துடும். அதுவும் வந்து நாங்கள் வந்து கேஎஃப்சி எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கள் வந்து மோஸ்ட்லி ஒரு முறையாக 2 முறையாக சாப்பிட்ருக்குறோமாடா. ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா வந்து எங்களுக்கு அந்த பீஸ் பார்க்கும்போதே வந்து பயம் வரும். சும்மா மசால் பூரி சாப்பிட்டாலே இதுங்க கிட்ட தொல்லை தாங்கலை, வாந்தி எடுக்குதுங்க. இதெல்லாம் எதுக்குன்னு ரிஸ்க் எடுக்கிறதுன்னு பயந்துக்குவேன். இன்றைக்கி வந்து எல்லாருமே சாப்பிட்றாங்க, எங்களுக்கு மட்டும் இல்லையா அந்த மாதிரினாங்க. சரி ரொம்ப அவங்க பேசும் வந்து ஃபீல் பண்ணி சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து இறங்கியிருக்கோம். இது வந்து என்ன ஏரியாடா இது? நம்ம இந்த திருவள்ளூர் கட்டிங் சிக்னல் எதிரில் வந்து நாங்கள் நிற்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக வந்து சிக்னல் இங்கேருந்து எடுத்து போனோம்னா வந்து எதிரில் சிக்னல் இருக்குதுங்க. அங்கேருந்து வந்து திருப்பதி ரோடு அது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து வாங்கியாச்சு, பார்சல் வாங்கியாச்சு. இதுலேயே வந்து நம்ம உள்ளே வச்சு வந்து என்னெல்லாம் வாங்கியிருக்கிறோன்றது பார்க்கலாம். இதுக்கு தான் இறங்குவீங்களா வேறு எதுனா இருக்குதாடா? இன்றைக்கி வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிகிட்டே போகலான்னாங்க. டைம் வந்து 8 PM. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பசங்க இதை சாப்பிட்டாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு இன்றைக்கி டின்னரேன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம என்னெல்லாம் பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து அம்மாவோட ஐட்டம் வெஜ் பர்கர். இந்த கூட ஆட் போட்டுலாம். இது வந்து ஸ்மோக் சிக்கன், ஸ்மோக்கி ரெட் 4 பீஸ் லெக் பீஸ். இப்போ காட்டுகிறேன். இதுதான் நம்ம அதெல்லாம் எடுத்து. இது வந்து நம்மளோட ஆஸ் யூஷுவல் ஃப்ரைடு பீஸ். ஓகேப்பா, பயங்கர. அப்புறம் பெப்சி 2. நான் கோட் அது அவ்வளோதான். இருங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம். மசாலா பாவம் புள்ள மேலே உட்கார வச்சுட்டாங்க. அந்த பக்கம் சீட்டில் இறங்கிட்டாண்டா. இங்கே வைக்கணுன்றதுக்காக வந்து அந்த சீட்டுக்கு போடான்னா பாதியில் தூங்கிட்டு கிடக்குது. இன்னைக்கு வந்து செம வேட்டை போலக்குது. இருட்டு கடை அல்வா மாதிரி வெளிச்சமும் இல்லை ஒன்றும் இல்லை. எனக்கு வந்து என் காலாண்டு ஒன்றும் இல்லை இரு ஒன்றும் இல்லை. இதில் வச்சுட்டா ஒன்று கொடுங்க, இதில் வச்சிடுறேன். இந்த ரெண்டும் வந்து எனக்கு வந்து அன்னைக்கு வந்து வயிறு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து வேணான்னு சொல்லவும் வந்து கௌசியப்பாவும் எனக்கும் வேணவே வேணான்னிட்டாரு. இத்தனை பீஸு என்ன பண்ணுறது, சாப்பிட்டு தான் ஆகணும்னு. அப்புறம் வந்து ஒரு சண்டையே போச்சு காரில். அதுக்கப்புறம் தான் வந்து வாங்கினாரு, அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டாரு. என்ன பண்ணுறது, ஒரு சில டைமில் வயிறு சரியில்லைனா நம்ம கம்முன்னு இருந்துக்க வேண்டியது தான். இது காட்டுங்களேன். இது பேர் என்னடா குட்டி? என்னது? ஸ்மோக்கி ரெட். ஸ்மோக்கி ரெட்டா? இந்த ஸ்மோக்கு ஸ்மோக்கி ரெட். இது வந்து நம்ம கேஎஃப்சி ஸ்டைல் தான். சரி ஓகே, அப்படியே அந்த லெக் பீஸ் எடுத்து ஒரு கடிங்க பார்க்கலாம். உங்கள் கையில் இருக்கிறது நீங்கள் தான் தின்ன முடியும். அதுக்கப்புறம் வந்து கவுசியப்பா அப்புறம் வந்து வேணும் வேணான்னு அதுக்கப்புறம் லெக் பீஸ் சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் திரும்ப கம்முன்னு வச்சுட்டாரு. அது பசங்க வந்து நல்லா வந்து ஆசையாக சாப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து கடவுள் புண்ணியத்தில் எதுவும் நடக்காமல் இருக்கணும், அதுதான் நான் பயப்படுறது. எது சாப்பிட்டாலும் வந்து அதுக்கப்புறமும் பயந்துட்டு உக்காந்துட்டு இருக்கணும்.
பீஸ் நல்லா இருக்கு. நல்லா உட்காந்து ஏய் மனோஜ் காட்டுடா, அவன் அப்படியே சாப்பிட்டான். இது எப்படி ஸ்விட்ச் கேமரா மாதிரி என்ன இதா? இந்த ஸ்விட்ச் கேமரா ஓகே. விட்டு சாப்பிட்றேன். வேணா கேட்கல காருக்குள்ள KFC எப்படி ஓகேவா? இருட்டு காருக்குள்ள KFC. இந்த லைட்டா மாத்துங்கன்னா மாத்த மாட்டேங்கிறாரு. மஞ்சள் கலர் லைட்டு அதெல்லாம் டல்லா தெரியுது. என்ன சாஸ் இது? என்ன சன்னி எலும்பு தாங்குது கையில. சாப்பிட்டேன். இங்கே பாருங்க, ஒரு சிலர் வந்து வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்குறாங்க. என்ன ஜாலியாக ஃப்ரெண்டுங்களோட வந்து செம்மையாக விளையாடிட்டு வந்துட்டுருக்குறாங்க. கொஞ்சம் தூரமாக வரும்போதே பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து நான் வீடியோ எடுக்கிறேன். நண்பர்களோடு இருக்கும்போது தன்னையே மறந்து சந்தோஷமாக இருப்போம் எல்லாருமே. இவ்வளோ காரமாக இருக்குது. காரம் அதிகமாக. ஆமாண்டா கிட்டே, அது குடிக்காதீங்க. எங்க சீன் போடுறேன். என்ன வேணும்? பெப்சி வேணும் சீன் போடுறதுக்கு. கூடாண்டியா எவ்வளோ நேரம் ஓப்பன் பண்ணி இருடா கட்டி ஒரே நிமிஷம் இரு. பிக் சீக்ரெட். புரியுதா? இப்படி குடிப்பேன் போதும். ஷூரா? ஆமா. அந்த பக்கங்க நீங்க வாங்கி கொடுத்தீங்கல்ல காலையில, நல்லா துணி எடுத்து துடைக்கிற வேலை இருக்குது உங்களுக்கு. மொத்தம் நாஸ்தி பண்ணிக்குதுங்க. இந்த விங்கு சாப்பிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் அப்படியே ஓரமாக கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு கௌசியப்பா வந்து சாப்பிட்டாரு. இவங்க வந்து பொறுமையாக சாப்பிட்டோம் அப்படின்ட்டு கார் எடுத்தாச்சு. கீழே இந்த சீட்டு பார்த்துட்டு அப்பா இன்னொரு நாளைக்கு நீங்கள் கேட்டால் கூட வாங்கி கொடுக்க போதில்ல. தான் நடக்க போகுது. ரகலை பண்ணிக்குதுங்க. இதோட மோசமா ரகலை பண்ணிருக்கோம் டூர் போகும்போது. அது பரவாயில்ல, வெச்சு பரவாயில்ல. இது கன்றாவி கப்புல்ல அடிக்கும். தெரியுமாடா உனக்கு? கார் ஸ்ப்ரே அடிச்சிடலாம். மனோஜ் பையனை காட்டுறோம். காட்டு எங்கடா மனோஜ் பையன்? அங்க பாருங்க மனோஜ் பாருங்க. ஸ்கிரீன் ஷேர் கொடுத்துட்டான். கேமரா ஆஃப் பண்ணிட்டாமா அந்த பையன்? ஏன்டா ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வாங்கிட்டு வர சொன்னேன். நான் சப்ஸ்கிரைபருங்க. அப்படியா? பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா. ஓ, முன்னாடி போன முறை வாங்கணுமே. இந்த நாராயணபுரம் சந்தைக்கு போட்டீங்க. வீடியோ தான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்படிங்க அப்படி. இது வந்து இங்கே வெங்காயம் விற்கிறவங்க வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். ஓகே போகலாம். இது வந்து திருவள்ளூர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கொஞ்சம் 5 கிலோ வந்து 100 ரூபா அப்படின்ட்டு இருந்தாங்க. அதெல்லாம் சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு வாங்கியாச்சு. லைட் போடுங்க. வெங்காயம் எதனா ஸ்நாக்ஸ் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். வெங்காயம் தான், ஆனாலும் வந்து வாங்கினோம்னா தாராளமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து விலை கம்மியாக இருக்கும்போது வாங்கினோம்னா வந்து நல்லாயிருக்கும். அதெல்லாம் சரி வாங்கிட்டு வாங்க. வீட்டில் கொஞ்சம் இருக்குது, இருந்தாலுமே வாங்கிட்டோம்னா யூஸ் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும். நிறைய இருந்துச்சுன்னா.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து அவங்க வீடியோலாம் பார்க்குறோம் அப்படின்னாங்களாம். என்னங்க? வீடியோலாம் பார்த்துட்டு இருக்கேன். போன வாரம் சந்தையில் ஒரு வீடியோ போட்டீங்க, நாராயணபுரம் சந்தை. சண்டே வீடியோவா? இந்த பக்கம் எங்கே போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. இந்தாங்க எங்கள் ஊர் போயிட்டு இருக்கோம், சென்னையில் இருந்தாருங்க. வீடியோலாம் பார்த்துட்டு தாங்க இருக்கேன் நான். வீடியோ அப்படியே சர்வே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இப்படியே தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். மணி என்னம்மா? 10 மணிக்கு டீ இங்கே வரேன். 10 இருட்டா இருக்குங்க, ஒன்றும் தெரியலங்க. ஏதோ 2 உருவம் நிற்குதுன்னு தெரியுது, ஆனால் என்னதுன்னு தெரியல. பத்து 10 கரெக்டா. இப்போ வந்து டைம் வந்து 10 ஆயிடுச்சு. ஊருக்கிட்ட வந்துட்டோம். இந்த கடை வந்து நம்ம ஊருக்கிட்ட தான் இருக்கும். சரி, அப்படியே ஒரு காஃபி சாயந்தரம் வந்து நம்ம கிளம்பும்போது கடையெல்லாம் சுற்றிட்டு டீலாம் குடிச்சிட்டு போகலான்னு வந்தோம். சவுண்டு இன்னும் கொஞ்சம் சவுண்டா. டீ ஷாப்லாம் போய் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு கண்டென்ட் எடுக்கலான்ட்டு வந்துட்டோம். ஆனால் வந்து வழியில் எங்கேயுமே குடிக்கல. சரி, ஊருக்கு போகிறதுக்குள்ளேயே குடிச்சிடலான்ட்டு இறங்கியாச்சு. 12 ஆனாலும் விட்றதா இல்லை டீ குடிக்கிறது மட்டும். வந்து ஈவினிங் குடிக்கலாம், அதனால தான் தலைவலிக்கு. அதில் வந்து குடிச்சிட்டு போயிடலான்னு கண்ணாடி திருப்பினா வண்டி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி. ஜாலியாக இருக்குது. இந்த டைம் வந்து செம்ம ஜாலியாக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம டூர் போகிற மாதிரி ஃபீல் ஆகும். ரொம்ப நைட்டு. நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்க. எதுவும் சொல்லுவீங்க. 10 மணிக்கு உங்களுக்கு காஃபியா அப்படின்னு கேளு. கொஞ்சம் குடிச்சிட்டு ஃபுல்லாகுது. கையெல்லாம் இருக்குது. ஆட்டாது, அது ஆடிட்டு கை சுடுங்க. கை சுடுங்க. டீ இருக்குது அழகா. ஹாட் காஃபியும் இது பண்ணிக்கலாம். இன்னும் பிளர்ராக இருக்கிற மாதிரி இருக்கு. பிரைட்டாக தெரியுது, ஆனால் வந்து பிளர். இப்போ ஓகே. எப்படி புரியல? தெரியுது. டைம் வந்து 10 ஆச்சேன்னு கூட இல்லாமல் வந்து அரட்டடிச்சின்னு சிரிச்சிட்டு வந்து நாங்கள் காஃபி குடிச்சிட்டு இருந்தோம். கேமரா வந்து ஏதோ லென்ஸில் வந்து ஏதோ படிஞ்சிருக்குது, பிளர்ராக இருந்தது போல். நாங்கள் வந்து கவசேப்பா ஓட்டிகிட்டு உங்களுக்கு தாங்க பிளர்ராக இருக்குதுன்னு நினைக்கிறோம் அப்படின்னு ஓட்டிகிட்டு பேசிகிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா லென்ஸில் ஏதோ படிஞ்சிருக்குது. சாயும் ஜனனியும் கீழே வேறுங்களே கார்லேயே உட்காந்துட்டு இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சீக்ரெட் போயிட்டு இருந்தது.
எங்களுக்கு வந்து இந்த டபரா செட்டு பிடிக்காது. ஏன்னா வந்து அது கொஞ்சம் பால் வாசனை வர மாதிரி இருக்கும். நாங்கள் முதலே வந்து யூஸ் அண்ட் த்ரோ கப் இருந்தால் பரவாயில்லன்னு சொன்னார் கௌசியப்பா. இல்லை அதுதான் நல்லது, இல்லை இது நல்லா இருக்குது, நல்லா க்ளீன் பண்ணியிருக்கிறோன்னு அவங்க பாசமாக கொடுத்தாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாத வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் திருன்னு முழிச்சிட்டு இருந்தோம். என்னாலையும் குடிக்க முடியல. கொஞ்சம் குடித்தேன், கௌசியப்பா கிட்ட ஒட்ட வச்சுட்டேன். கௌசி நான் வந்து மூச்சு விடாமல் வாயில் வைக்கும்போது மூச்சு விடாமல் அப்படியே குடிடா அப்படின்னு. அவளால் முடியல. அதுக்கப்புறம் வந்து அவளும் வந்து 2-3 முறை குடிச்சிட்டு கம்மன் திருன்னு மூழ்கிட்டு இருந்தது. இதுதான் நடந்துகிட்ருக்குது இங்கே. நான் வந்து கௌசியப்பா கிட்ட கொடுத்துட்டேன். அவள் வந்து கொஞ்சம் குடிச்சிட்டு வச்சுட்டா. அவங்களுக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸு, நம்ம அவங்க பாசமாக கொடுக்குற மாதிரி கொடுக்கும்போது நம்ம வேணான்னு சொல்ல முடியல, கம்முன்னு வாங்கிட்டு முழிச்சிட்டு இருந்தோம். அதுதான் இங்கே ஓடிட்டுருக்குது. குட்டி இது என்ன பூ? இது என்ன பூங்க? இது என்ன பூடா? அது இவ்வளோ பெருசுக்குது. இது என்ன பூன்னு கேலாம். இது மாதிரி இருக்குதுமா, நம்ம வச்சிருந்தோமே இந்த பாரிஜாதமா, கேளுங்க. ஐயோ இல்லை இல்லை பார்க்குறோம். இல்லை இருக்கட்டும்மா. இல்லைம்மா இருக்கட்டும். இல்லை போதுமா என்ன, எங்களுக்கு செடியிலே இருந்தால் தான் பிடிக்கும். பூவை கிள்ளி அதுலேயே இருந்தால் தான் அழகு வரும். எடுக்க மாட்டோம். என்னம்மா போதும், ஒன்று இருந்தால் கூட போதும். ஐயோ கில்லாதீங்க, அப்படியே இருக்கட்டும், நல்லா இருக்குது. வாங்கிடாதுங்க. அங்கே ஒரு செடி போயிடுச்சு, இங்கே ஒரு செடி போயிடுச்சு. ஓ அந்த பக்கம் அங்கே கூட இருக்குதுடா. சரியான பூ இருக்கும். நிறைய பேர் வரவங்களுக்கெல்லாம் ஒன்று 4-5 நாம் என்ன பண்ண போகிறோம்? சாமிக்கு 2 பூ சும்மா அழகாக இருக்கும். அப்படியே இருந்துச்சுன்னா அழகாக இருக்குது. எங்களுக்கு செடியிலேருந்து எடுக்கவே மனசே வராது. செம்பருத்தி பூ இல்லை, குண்டு அந்த பூ கொடுக்குது. அந்த முள்ள செடி அரும்பே காட்டில் இப்போ மண் போடுறதுக்கு லேட்டாக உரம் மாதிரி போட்டிங்கன்னா, உரம் போட்டோம்னா நல்லா ஆண்டு மாதிரி ஓடிட்டு இருக்கிறான். சும்மா இருக்க மாட்டோமா, ஆனால் பசி எடுக்கும் கூட கேட்க மாட்டான். ஸ்கூலுக்கு போயிடுவான், நல்லா சாப்பாடு போடுவான். அதுதான் பாட்டு விளையாடிங்க அனுப்பான். தொந்தரவே கிடையாது. இடம் நிறைய இருக்குது விளையாடுறதுக்கு அவனுக்கு. அது ஒதுக்குற பார்த்து ரெடி பண்ணுறாங்க. நீங்கள் ஆரம் ஹாய். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, பூ என்ன பூன்னா வந்து நம்ம வந்து மாடி தோட்டத்தில் இதை வச்சோம் ஃபர்ஸ்ட்டு. என்னதுன்னு சொல்லிட்டா? பாரிஜாதம். பாருங்க கப்படி இது மூடி வச்சுங்க. அவனுக்கு வந்து சாய்க்கு வந்து அந்த ஸ்மெல்லு, அந்த பூ ஸ்மெல் எல்லாம் பிடிக்கிறதே இல்லை, மூக்கு முடிக்கிட்டான். பாரிஜாதம் இது வந்து பாரிஜாதம். இது வீடியோ எடுத்துருக்கோம்ல மம்மி, நம்ம வீடியோ கார்டன் நம்ம ஃப்ளவரோட போட்டு தெரியல, எடுத்துருக்கலாம். இருக்கும், மோஸ்ட்லி இருக்கும்.
ஏன்னா நம்ம ரொம்ப பாரிஜாதம் பழைய வீடியோலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதில் இருக்கும் நம்ம செடி பூலாம். பழைய கார்டன் வீடியோலலாம் இருக்கும். இது இங்க பாருங்க, அப்படியே ஸ்பைரல் ஷேப்ல பூக்கும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது நல்லா தெரியுது பத்தியா, இது அப்படி ஸ்பைரல் ஷேப்ல அப்படி பூக்கும். பூக்கிற சமயத்துல அது மாதிரி இருக்குமா. இப்ப புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணவங்கலாம் வந்து தயவு செஞ்சு பின்னாடி நாங்க முதல்லலாம் பழைய வீடியோலாம் கார்டன் வீடியோலாம் நிறைய போட்டிருப்போம். அதுல கண்டிப்பா இருக்கும் இந்த செடி. நாங்க மனோரஞ்சிதம் பாரிஜாதம் இதுதான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினோம். இந்த 2 செடி தான். ஆனா மனோரஞ்சிதம் அது சாவர வரைக்கும் அதுல பூ நாங்க ஒண்ணு கூட கண்ணுல பார்க்கவே இல்ல. பாரிஜாதம் மட்டும் அது நிறைய பூ இருக்கும். டெய்லியுமே ஒரு பூனாலும் கன்ஃபார்மா இருக்கும். 2-3 பூ கூட இருக்கும். ஆனா சின்ன செடி தான். ஆனா அந்த மாடி படி ஏறும் போது அப்படி ஒரு ஸ்மெல் வரும். அது நம்ம உள்ள அந்த கார்டன் கிட்ட வரும்போது ஸ்மெல் வரும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் பூ பூத்திருக்கு. நாங்க பாக்கிறதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருவோம். அவ்வளவு ஸ்மெல் வரும். அங்க பாத்துட்டு இப்ப திருப்பி இங்க பாத்துட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அம்மா என்ன பூ அப்படி. நானு நந்தியாவட்டம் முதல்ல நினைச்சேன். அப்புறம் பார்த்தா பெருசா இருந்தது. என்னடா இது வாசனை, கேள்விப்பட்ட வாசனையா இருக்குதுன்னா கிட்ட போனேன். நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தாங்கன்னா என்ன பூ இது அப்படின்னு அப்படியே பாத்துட்டே இருந்தாங்க. நான் மம்மி பாரிஜாதம் பூ அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்க வந்து ஒரு பாட்டி இருந்தாங்க. அவங்க எடுத்துக்கோங்கம்மா எடுத்துக்கோங்க, நாங்க வரவங்களுக்குலாம் நாங்களே எடுத்துக்கோங்க வேணான்னு சொன்னா கூட வற்புறுத்தி பாவம் கிள்ளிட்டாங்க. அழகா இருக்கட்டும், அழகா இருக்கும், ஆனா எடுக்காதீங்கன்னு சொன்னா இல்ல நாங்களாம் வரவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பறிச்சுட்டு அவங்க வந்து இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். அங்க சொல்ல மறந்துட்டேன். அவங்க பேசிட்டு இருந்தாங்க, அதால வந்து அப்படியே மறந்துட்டேன். கண்டிப்பா பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பூ கொடுத்ததுக்கு. இதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட நாங்க போவோம். முன்னாடி போயிருக்கிறோம். அவங்க வெரி ஃபர்ஸ்ட் கடை வச்சப்ப அப்பயே அவ்வளவு பாசமா பேசினாங்க அவங்க. அப்ப வந்து நம்மளோட யூடியூப் சேனலும் ரொம்ப குட்டி ஃபேமிலியா இருந்தது. போனோம். அதுக்கப்புறம் நல்லா நீங்க வளர்ந்துருவீங்க, கவலைப்படாதமா அப்படிலாம் சொன்னாங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு டச்சா இருந்துச்சு. அதுக்காகவே வந்து நம்ம போனோம் அங்க. இன்னொரு நாளைக்குன்னு சொல்லிட்டே இருந்தேன். இன்னைக்கு போயிட்டு வந்தாச்சு. இது ஆனா டக்குன்னு வாடவும் வாடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இருக்கும். 2-3 நாளைக்கு கூட அது அப்படியே பூத்தது வந்து அப்படியே இருக்கும். ஏன்னா நாங்க பறிச்சுட்டு எங்களுக்கு பறிக்கவே மனசே வராது. நான் அப்படியே விட்டுடுவேனா. சில டைம் சரி சாமி கும்பிட்ற டைம் அந்த மாதிரி இருந்ததுன்னா வெளியில ஹால்ல வந்து போட்டோ இருக்கும்ல, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஹால்ல வந்து போட்டோ டைல்ஸ்ல போட்டிருப்போம். பாபா போட்டோ டைல்ஸ்ல போட்டிருப்போமா, அந்த போட்டோ கொண்டு வந்து வைப்பேன். அது அப்படியே இருக்கும். அப்படியே ஃப்ரெஷ்ஷா நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த ஹாலே ஃபுல்லா பயங்கர ஸ்மெல்லா இருக்கும். நல்லா அழகா இருக்கா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஊருக்கிட்ட வந்தாச்சு. மம்மி நான் இப்படி பிடிக்கிறேன். நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. கரெக்டாக வந்து நம்ம வந்து 11:10 இருந்தது வரும்போது. அந்த 10 நிமிஷம் வந்து பால் வாங்கலான்னு பார்த்தோம். டிஃபன் வாங்கணும். இவங்க வந்து யாருமே வந்து சிக்கன் சாப்பிட்றதுனால எனக்கு வேணாம் உனக்கு வேணான்னுட்டாங்க. டின்னரே வேணான்னு அவள் ஒரு ஆள் படுத்தியாச்சு. சில்லுங்கிற மாதிரி இதுன்னு இவனும் வேணான்னு தான். யாரும் வேணாம். எனக்கு மட்டும் ஒரு இடத்துல வந்து ஒரு 2 பரோட்டா மட்டும் கட்டின்னு வந்திருக்கிறேன். அதுவும் எனக்கும் பர்கர் வந்து நான் கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டேன். அப்படியே தான் இருக்குது. ஜூஸ் கொஞ்சம் குடித்தேன், அவ்வளோதான். வெஜ்ஜு பர்கர் எனக்கு மட்டும் வாங்கிட்டேன் நான். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இந்த பூ கொடுத்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம் நாங்கள். ரொம்ப வந்து நல்லா இருக்குது. நம்மளோட பழைய நினைவுலாம் ஞாபகம் வருது இந்த வாசனை வந்ததும். அவ்வளோ பெரிய செடியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே உங்களுக்கு ஏதோ வீடியோ எடுத்திருப்பேன் நான் நந்தியாவட்டம் தான் நான் நினச்சி கிட்ட போனேன். என்னோட வாசனை செம்மையாக இருக்குது, எங்கேயோ கேள்விப்பட்ட வாசனையாக இருக்குது அப்படின்னு தான் உள்ளே போனோம் கிட்ட. அப்புறம் பார்த்தா பாரிஜாதம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு கண்டிப்பாக நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.